வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகதான சேகர் ராஜா. இன்றும் ஒரு நல்ல தகவலுடன் வந்திருக்கிறேன். என்ன அப்படி என்றால், சிவன்தான் உலகை காப்பவன், சிவன்தான் உலகை ஆள்பவன், சிவனின்றி ஒரு அணுவும் அசையாது, சிவன் இல்லையேல் உலகம் இல்லை, உலகில் ஒவ்வொரு அசைவும் சிவன் இன்றி அசையாது, சிவனே உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறான் என்று மக்களும் ஒரு முடிவுக்கு இப்பொழுது தான் வந்து இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அடுத்த இதில் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா, சிவனை கும்பிட்டாக்கா கஷ்டப்படுவார்கள், சிவன் ஆக்கக்கூடியவர்கள், அழிக்கக்கூடியவர், இப்படி நிறைய தவறான சில எதுக்கோ சொல்லப்பட்டது, எதுக்கோ தவறான அர்த்தம் புரியுது. உதாரணம் இப்படி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை திருத்தி தான் சொன்னேன். 1000 பொய் இல்லை, 1000 பேருக்கிடம் போய் சொல்லி உன் திருமணத்தை நடத்துன்றதை பொய்ன்னு ஆக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது சில பேர் ஐயா உண்மைதான் அந்த வார்த்தைன்னுவாங்க. அதான் உண்மை. 1000 பேரிடமையாவது போய் உன் திருமணத்தை சொல்லி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுன்றத அர்த்தத்தை பொய்ன்னு ஆக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு கட்டத்தில் சிவன் ஆக்கக்கூடியவர் தான். அவரை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு சிவனை கூப்பிடாமே, அதான் நம்மளுடைய வர்க்கங்கள், மனிதனோட வர்க்கங்கள் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லை. அவர் தான் உலகத்தையே, அதுக்கு தான் அந்த முதல் லட்சம் அப்படியே படித்தேன். உலகத்தை ஆள்பவர் அவர் தான், உலகத்தை வழி நடத்துகிறவர் அவர் தான், சிவபெருமான் தான் உலகை வழி நடத்தி செல்கிறார். சிவபெருமானிடம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவரிடம் கூறினால் அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் என்று அனைவரும் நம்புவது மட்டும் இல்லை, அதை இன்றைக்கி அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் நான் திண்டிவனத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன். கட்டி 2 வருஷம் ஆகுது. இதில் பார்த்திங்கனாக்கா, இந்த 2025ஆம் ஆண்டு அக்னி ஆண்டு. அந்த கூட்டம் 9 வரும், 2025. இந்த அக்னி ஆண்டுனாக்கா 9ன்னு வரும். 9 அக்னி கூடியது. இந்த அக்னி வரும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது இந்த 2025 வரத்துக்கு முன்னாடியே 2024 லாஸ்ட்லேயே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அக்னி வரும்போது நேச்சர் கலாமிட்டி தான் அதிகம் இருக்கும். அது இயற்கையின் பேரழிவு, அது குறிப்பாக தீ தான் இருக்கும். ஏன்னா அக்னினா தீ தானே. மற்றவங்க சொன்னாங்களே எனக்கு தெரியாது, நான் சொன்னேன். நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள், இப்போ கூட அமெரிக்காவில் பாருங்கள், ஒரே தீ பிளம்பாக தான் இருக்குது. அது எரியுது பார்த்தா, அந்த ஜுவாலையை பார்த்தா நமக்கு பயங்கரமாக இருக்குது, வெறும் டிவியில் பார்க்குறதுக்கு. அதுக்கு நமக்கு அப்படி வரணும்னு ஆசை இல்லை. அது அப்படி தான் நடக்கும். அது குறிப்பாக நேச்சுரல் கலாமிட்டி தான் இருக்கும்னு. நேச்சுரல் கலாமிட்டி தான் இது வரைக்கும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் சோஃபாராக தான் நடந்திருக்கு. இனி அதுமாரி தான் இருக்கும். ஏன்னா இது அக்னியினுடைய நம்பர். அது அப்படி தான் இருக்கும். எரிமலை வெடிக்கும். எரிமலை வழக்கமாக உள்ள நாட்டை தாண்டியில் புது நாட்டுகள் கூட எரிமலையாக இன்றைக்கி வரும். அப்படி நமக்கு ஆசைப்படலை. இப்போ இப்படி தான் வந்துச்சு, தீ புலம்பு அங்கங்கே தீயாக எரியணும் இதோ காமிக்குது. சரி, அது சும்மா அதை ஒரு ரிமைண்டருக்கு தான் கொடுத்தேன். அடுத்து நாம் சொல்ல இது எதுக்கெல்லாம் அப்படியே சொல்லி கோடிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னா அது உள்ள விஷயம் இருக்குது. உலகத்தினுடைய கடைசி நாள் எப்பொழுது அப்படின்னா அதையும் நாம் சொல்லியிருக்கோம். 2222ஆம் ஆண்டு தான் உலகத்தின் கடைசி நாள். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு கேள்வி. இதெல்லாம் ஏன் சொல்ல போகிறோன்னாக்கா ஒரு கேள்வி. ஐயா, சிவனை எல்லோரும் நம்புகிறோம், சிவனை கும்பிட்டா எல்லாம் சரி. அப்போ இந்த நிகழ்வுலாம் நடக்குது. ஏன்னா இது எப்படி நம்மளால் என்ன செய்கிறாங்க, நிகழ்ச்சியை பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு பர்சனலாக எனக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க, ஐயா இப்படி சொல்லுங்களே இப்படி சொல்லுங்க. அவங்க கேள்வியே அதை நான் குதர்க்குன்னு சொல்ல மாட்டேன், அது அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி கேட்குறாங்க. ஐயா சிவன் தான் ஆக்குறாருன்னு சொல்கிறீங்க, அப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நடக்கிறதுக்கும் சிவனுக்கும் அவர் ஆக்குறாருன்றதுக்கும் என்ன சம்மந்தம்? அது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், அது ஒரு காலம், இது ஒரு காலம். இது எழுதி வைக்கப்பட்டது முடிச்சு இது நடந்து கொண்டு இருக்குது. அதை போய் அவர் என்ன செய்ய முடியும்? அப்போ 2022ஆம் ஆண்டு தான் அந்த உலகத்தின் கடைசி நாள்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ உலகத்தின் கடைசி நாள் அப்படின்னு சொன்னாக்கா அன்றைக்கி தான் கடைசியாக முடியுமா? அப்படி அர்த்தம் கிடையாது. அது 100-200 வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிகழ்வெல்லாம் நடத்தி கொண்டே தான் இருக்கும், நடந்து கொண்டே தான் இருக்கும்.
நாட்கள் போக 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 அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உலகம் தோன்றி இந்த 2000 என்ன இவர் சொல்லிட்டார் 2022ஆம் ஆத்தோடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான் இனிமேல் வந்து திருப்பி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. இது நமக்கு ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். உலகம் தோன்றி இப்போ உலகம் முடிய போகுது. அதனால தான் இன்னும் ஒரு வருடம் கண்டுபிடிக்க முடியல. உலகம் தோன்றி எத்தனை வருடம் ஆகிருக்கு அப்படின்னா யாராலும் சொல்ல முடியல. நம்ம சொல்லிக்கலாம், வரலாறுங்கிறது நிறைய சொல்லுது. உலகம் தோன்றி 2000 வருஷம்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா டைனோசரனுடைய அந்த முட்டை பார்த்தா அது பல லட்சம் கோடி வருஷம்பாங்க. அங்கேயுமே டேலி ஆகல பாருங்கள். வராதுன்ற அது யார் மீதில் பொய் சொல்லலை, டேலி ஆகாது, அது சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகம் தோன்றி ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் இருக்கும், திருப்பி அந்த காலம் முடிஞ்சு போயிடும், திருப்பி தோன்றும். அது 1000 வருஷம் இருக்கலாம், 2000 வருஷம் இருக்கலாம், 5000 வருஷம் இருக்கலாம், 10000 வருஷம் இருக்கலாம், 25000 வருஷம் இருக்கலாம், 50000 வருஷம் இருக்கலாம், 1 லட்சம் வருஷம் இருக்கலாம். எனக்கு உண்மையில் யாரும் தெரியாது. நம்ம கேட்குறதுக்காக பார்க்குறதுக்காக அதை சொல்லலாம். அப்போது திருப்பி அதனுடைய முடிவு கொண்டு வந்துடும். ஆக்கம் என்னால் அழிவுன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். திருப்பி இன்னொரு உலகம் தோன்றும், திருப்பி முடியும். ஸோ அதனால் இப்போ நமக்கு ஒரு வேளை இப்போ நடக்கிறது உலகத்தினுடைய இது எத்தனாவது முறையோ தெரியாது யாருக்கும். என்ன அந்த ரகசியம் மட்டும் இன்னும் யாருக்கும் சரியாக தெரியல. உலகம் தோன்றிச்சு இப்போ இனிமேல் இதாக போதுன்ட்டு அப்படிலாம் கிடையாது. இது எத்தனாவது தடவை அது மாதிரி நடக்குதோ திருப்பி வேறுபடும், மாறுபடும், திருப்பி அந்த நிகழ்வு நடக்கும். அப்போது நாம் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னாக்கா, இப்படி நடக்கிற சப்ஜெக்டை நாம் சிவனே சிவனே அப்படின்னு சொல்லிட்டு அவரையே சுற்றி சுற்றி வருவதனால் இதனுடைய தாக்கமும் தாக்கிற சக்தியும் அதனுடைய அளவுகோலும் மிக உயர்ந்து காணப்படுவதை அப்படியே அதை குறைத்து விடலாம். அதுக்குத்தான் சிவனே சிவனேங்கிறது. அப்போது அந்த உலகத்தை உருவாக்கக்கூடியது யாருன்னா சிவன் தான். அதுதான் ஆக்கிறது. அழிக்குங்கிறது அவர் கிடையாது. அது எழுதி வைக்கப்பட்டது. ஒரு உலகத்தை தோன்றி வச்சிருச்சுன்னா அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி எத்தனை ஆயிரம் வருஷமாக தெரியாது. அதுக்கு 10000 வருஷம் அப்படின்னு அதுக்கு எக்ஸ்பைர் ஆகுதுன்னு சொன்னாக்கா அவ்வளோதான். அது இப்போ நம்ம தான் இப்போ அந்த ரகசியம் இப்போ நம்ம தெரிஞ்சனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். எல்லோரும் சேர்ந்து சிவனையை வழிபட போகும்போது நம்ம பெற்றோர் இருக்கிறோம், ஒரு பொருளை கேட்குறோம், முடியாதுன்னுவாங்க. அவர் ரிக்வஸ்ட் பண்ணி திருப்பி கெஞ்சுற மாதிரி கேட்கும். என்ன பண்ணுவார், சரி ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாரு. அதே தான் இறைவனும் சிவபெருமானும் அதே தான். எல்லோரும் ஒரு சேர அவரையே வணங்கிட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு யாகம் பண்ணிக்கிட்டு தியானித்துக்கிட்டு இருந்துக்கிட்டே இருந்தாவே அதனுடைய அளவு தாக்கம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், நீட்டிப்பு கிடைக்கும். நான் 2021 நான் சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இது வரைக்கும் கணக்கு போடுறோம் இல்லையா, நான் போட்டு கொடுக்குற கணக்கு அவ்வளவும் சரின்னு படுது, சரியாக இருக்குது, சரியாக நடந்துகிட்ருக்கு. அப்போ அதெல்லாம் சரின்னும் போது இதுவும் சரிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஏன்னா அந்த 2 4 எல்லாம் ஒரே நேர்கோட்டில் கனெக்ட் ஆகுது. மொத்தம் கனெக்ட் ஆகும்போது அது வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்போ வேறு என்னென்னா செய்யலாம், தீபம் ஏற்றலாம், அன்னதானம் போடலாம். அதனால தான் என்ன பண்ணுறேன், நம்ம கோயிலுக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணல. இந்த பொங்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தினமும் அன்னதானம் போட போகிறோம். நம்ம கோயிலில் தினமும் அன்னதானம் போட போகிறோம். எங்கே திண்டிவனத்தில் இருக்குது, குச்சிக்குளத்தூர் 2 இடத்துல தினமும் அன்னதானம் போட போகிறோம். உலகில் நம்ம யூடியூப்பை எல்லோரும் பார்க்குறாங்க, உலகம் ஃபுல்லாக எல்லோரும், உலகில் உள்ள அவ்வளோ பேரும் சிவனையே அவருக்கு மேலே பற்று உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் நம்பி கோவிலுக்கிட்டே வரலாம். இதுக்கு தங்குவதற்கும் இடம் ஃப்ரீ, சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை. அதான் நம்ம சொல்லிட்டோம்ல இருக்குன்ட்டு நீங்கள் அங்கேயே கூட அடைக்கலமாக சிவனேன்னு சொல்லி கூட அடைக்கலமாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் ஒரு 3 மாதம் இருந்துட்டு போகிறோம், 6 மாதம் இருந்துட்டு போகிறோம் அப்படின்னாலும் சரி, இங்கே இருக்கிறதுக்கு இடம் இருக்குது, தங்குவதற்கு இடம் இருக்குது, உணவு எல்லாமே ஃப்ரீ தான். உலகில் எந்த நாட்டில் இருந்தாலும் வரலாம். அப்போ அன்னதானம் போடணும். நம்மளுடைய அந்த உலகத்தினுடைய தாக்கங்கள் ரொம்ப கூடுதலாக இருக்கும், ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் இதாகிறதுக்கு எல்லாருமே போடலாம். நான் சொல்ல கோயிலுங்கிறதால நான் ஈஸியாக சொல்லிட்டேன். எல்லோரும் செய்யணும், அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான்
எல்லோரும் செய்யணுங்கிறதுக்காக சொல்லணும். தீபம் எல்லோரும் ஏற்றணும். கோயிலெலாம் இதெல்லாம் நடக்க போகுது. நான் சொல்கிறது உங்கள் வீட்டில் கூட நீங்கள் செய்யலாம், எல்லா இடத்துலையும் செய்யலாம், பொது இடத்துல செய்யலாம், ஒரு ஃபேக்ட்ரினா ஃபேக்ட்ரிலேயும் செய்யலாம், ஒரு கம்பெனிலையும் செய்யலாம். கம்பெனியில் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா பூஜை ரூமில், அப்போ தீபம் ஃபுல்லாக போடலாம், அன்னதானம் போடலாம். உங்கள்கிட்ட 10 பேர் வேலை செய்யலாம், 100 பேர் வேலை செய்யலாம், 1000 பேர் வேலை செய்யலாம், அது இருக்கட்டும். அதை தாண்டி அன்னதானம் சொல்லிவிட்டு வீக்லி ஒன்ஸோ தினமுமோ உங்களால் இதை உலகம் முழுவதும் செய்யும் பட்சத்தில் யாகமும் பண்ணணும். பண்ணும்போது தான் இந்த நேச்சர் கலாமிட்டி, இந்த அழிவுகள், இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையும். இது இங்கே குறையுதுன்னு தெரிஞ்சிச்சுனாவே உலகத்தினுடைய அந்த எண்டுன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா, அதனுடைய நீட்டிப்பு இருக்கும், எக்ஸ்டென்ஷன் இருக்கும், தாக்கங்கள் குறைவு இருக்கும். இங்கே குறையும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது நான் ஒரு ஆள் சொல்லி இதை கேட்டு 2 பேர் செஞ்சால் மட்டும் நடக்காது, எல்லோரும் செய்யணும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு நல்ல விஷயத்தையும் எல்லோரும் கேட்குறாங்க. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். எண்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், அது உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னா இதை ஃபாலோ பண்ணு, 5ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் ஃபாலோ பண்ணுன்னா இன்றைக்கி உலகத்தில் விபி, விஐபி, விவிஐபி, சாதாரண ஆள், இந்த கிளாஸு அந்த கிளாஸ், எல்லா கிளாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது பெரிய மகிழ்ச்சி. அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கோ மொத்தத்தில் ஒரு சின்னதாக ஆரம்பித்தேன், பெரிய லெவலில் முடித்தேன், ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி முடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பேசலாம், நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஓரளவு பொறுமையாக கேட்டுட்டு எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இனி தகவல் அனைத்தும் பகலாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.